மேஷராசி, மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நல்ல நாள். லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாளும் கூட. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உறவினர்களின் சந்திப்பு, மூத்த சகோதரர்களால் ஆதாயம், இப்படி பல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மனசில் மட்டும் ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன கவலைகள் ஏற்படும். அதற்கு காரணம் ராசிநாதன் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால தான். மற்றபடி கெடுபலன்கள் ஏற்படக்கூடிய எந்த விதமான சங்கடமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. இன்னைக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் வளர்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உள்ள நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவினர்களை பற்றிய கவலைகள், குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஏற்படும். குறிப்பாக கடந்த காலத்தில் நீங்கள் யாருக்காவது செஞ்ச உதவியை பற்றி பேசி அங்கலாய்த்து மனசை சங்கடப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த விதமான சங்கடங்களும் ஏற்படாத வண்ணம் உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிக்கின்ற குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகமும், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சியும் ஏற்படுகின்ற நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. எடுத்த காரியத்தில் வெற்றியிடுவீங்க. முனைப்புடன் செயல்பட்டு அடுத்தவர்களின் பொறாமைக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மற்ற பணியாளர்கள், சக பணியாளர்களை டாமினேட் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகாரத்தோடு பேசுவீங்க. நிதானமாக பேசுறது நல்லது. இனிமையான வார்த்தைகளால் நட்புகளை பாராட்டும் நேரம் இது. ரிஷப ராசி, தசமஸ்தானத்தில் சனி சந்திரன் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்துவார். வேலை பளுவை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகும். உடல் ரீதியான சோர்வுகள் விலகக்கூடிய சூழ்நிலையும் சாதகமாக இருக்குது. சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உடல் சோர்வுகள் விலகும். அதே சமயம் உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுனால உடம்பு கொஞ்சம் அசதி ஏற்படும். வேண்டாத செலவுகள் உங்கள் கையிருப்புகளை கரைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்குது. ஆனால் இனிமையாக பேசி அடுத்தவர்களை கவரும் ஆற்றல் ஏற்படும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வியாபாரத்தில் முதலீடுகள் செய்யறதுக்கு உண்டான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு உங்களுடைய பர்சனல் பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவலைகள் மேலோங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செலவுகள் ஏற்படுகின்ற நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. எந்த ஒரு காரியமும் இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும். அதனால் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு சுணக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களால் மனசில் நிம்மதியாக செயல்பட முடியாது. எடுத்த காரியத்தில் தடை தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் அதிகரிக்கின்ற நாள். மிதுன ராசி, பாக்கியஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கையானது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை துரிதப்படுத்துவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு காரணமாக இருப்பாங்க. தந்தை வழியில் சில முட்டுக்கட்டைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பஸ்தானத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும். குடும்பத்தில் அனாவசியமான மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தடுமாற்றமும் சஞ்சலமும் ஏற்படும். வீண் அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான வார்த்தை போர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளால் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை. பண தேவைகள் இருந்தாலும் பண தேவைகள் பூர்த்தியாகிறதுல தாமதம் ஏற்படும். உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படக்கூடிய குழப்பமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் அலைச்சல் ஏற்படும். எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. எடுத்த காரியத்திலெல்லாம் தோல்வியை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் வேலை பளு ஏற்பட்டு அதன் காரணமாக உங்களுடைய நார்மல் ப்ரொசீடிங்ஸ், அதாவது நீங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது தாமதமாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் உங்களுக்கு பதில் வேற ஒருத்தருக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அதனால் மனசில் ஒரு தேவையில்லாத வன்மம், கோபம், குரோதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
யார் மேலே கோவம் யார் மேலே வன்மம்னு உங்களுக்கே தெரியாது. ஆனால் யாருக்கிட்டையாவது கோபத்தை காமிப்பீங்க, கத்தி கத்தி பேசுவீங்க. இதனால் பார்க்குறவங்களுக்கு உங்களை பார்த்தாலே ஒரு பயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உண்மையில் இன்றைக்கி இருக்கிற நிலைமை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நட்பு வட்டத்தின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சாதகமான நாள். கடக ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்த சந்திரன் தொழில், உத்தியோகம், குடும்பம், பண விவகாரம் போன்ற விஷயங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக நீங்கள் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே யாருக்காவது கமிட்மெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டை கீப்பப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் அவப்பெயர் ஏற்படுறதுக்கும் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குழந்தைகளின் செயல்பாடுகள் செலவுகளை ஏற்படுத்தும். அதனால் குழந்தைங்ககிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க, குழந்தைகளை திட்டுவீங்க. உடன் பிறந்த சகோதரர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய ஒரு குழப்பமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண தேவைகள் அதிகரித்து அனாவசியமாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் இன்றைக்கி கடன் வாங்காமல் இருக்கிறது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோக ரீதியாக சில தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளிடம் இன்று வாக்குவாதத்தில் ஈடுபடும் ஒரு குழப்பமான சங்கடமான நாள். நீங்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு உங்களுக்கும் தெரியல, அவங்களுக்கும் புரிய வைக்க முடியலங்கிற காரணத்தினால தப்பாக பேசி அனாவசியமாக அவங்கள சங்கடப்படுத்துவீங்க. உங்களால் அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது. அப்படியே பேசினாலும் அவங்கள சங்கடப்படுத்துவீங்க. பெரிய மனிதர்களிடம் சங்கடப்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் மதிப்பு மரியாதை குறைவதற்குண்டான சூழ்நிலை. அதற்காக நீங்கள் அதிக விலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் வருத்தத்தை ஏற்படுத்தும், மனக்கவலையை ஏற்படுத்தும். குடும்பத்தில் அனாவசியமான வாக்குவாதம், பணப்பிரச்சனைகள் தலைதூக்கும். சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வண்டி வாகனம் வகையில் நிதானமாக பயன்படுத்துறது உங்களுக்கு நிம்மதியை வழிவகுக்கும். தேவையில்லாத லீகல் பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றும். சிம்ம ராசி, சப்தமஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கையானது உங்களுக்கு உறவினர்களிடம் சற்று சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உறவினர்கள் விஷயத்தில் நன்மைகள் ஏற்படும். நண்பர்கள் விஷயத்தில் உதவிகள் கிடைக்கும். இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்கிறதுனால பெரிய மருத்துவ செலவுகள் எதுவும் ஏற்படுறதுக்கு இல்லை. பூமி தொடர்பான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் ஆன்மீக விஷயத்தில் இன்று அதிகமாக ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான முயற்சி கடினமாக இருக்கும். அதனால் கஷ்டப்பட்டால் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு ரிசல்ட் ஏதாவது வரதா இருந்தால் கடைசி வரைக்கும் டென்ஷனில் இருக்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. அதனால் குழந்தைகள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. வீண் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். ஆனால் அது வரைக்கும் பொறுமை இல்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நல்ல நாள். குழந்தைகளாக இருந்தால் நல்ல மார்க் வாங்கி மேல் படிப்புக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். அதனால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதே நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு பெரிய லாபகரமான ஆர்டர் கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றியடைகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றலை நண்பர்கள் மூலமாக பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சமயோஜித புத்தியின் மூலமாக சில தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்குண்டான முயற்சியில் வெற்றியடைவீர்கள். கன்னி ராசி, 6ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கையானது உங்களுக்கு தேவையான கடன் உதவியை பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு கடன் முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாலின நண்பர்களின் சில அபவாத பேச்சுக்களின் மூலமாக உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. இது லோன் வாங்குகிற விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை அஃபிஷியல் விஷயமா இருந்தாலும் சரி, யாரை பற்றியும் யாருக்கிட்டையும் தவறான வார்த்தைகளை பேசிடாதீங்க. நீங்கள் நம்பி யாருக்கிட்ட சொல்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு காலை வாடுறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும்.
ஆரோக்கிய விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும். மருத்துவ உதவிகள் லாபகரமானதாக இருக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்பட்டாலும் சக பணியாளர்கள், எதிர்பாலின பணியாளர்களின் குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் சில சமயம் தேவையில்லாத வார்த்தைகளை வெளியிட்டு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருப்பது நல்லது. துலாம் ராசி. 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ள நாள். லாபகரமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அதனால் உங்களுக்கு பெருசாக சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா குழந்தைகளை பற்றின கவலை ஜாஸ்தியாக இருக்குது. குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி உங்களுக்கு மன அமைதிக்குண்டான வழியை ஏற்படுத்துவார்கள். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கும் அனாவசியமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. அதனால் இன்று வீண் அலைச்சல் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வியாபார நிமித்தமான விஷயங்களில் அலைச்சலை ஏற்படுத்தினாலும் பணவரவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் வழியில் சில தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்தாலும் அவர்களிடம் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக இன்று அனாவசியமான அலைச்சல் ஏற்படும். பணவரவில் தொய்வு ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு பாராட்டும் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள் செயல்படக்கூடிய விதம் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கும். உங்களை அதிகாரமாக பேசுவாங்க, உங்களை அதிகாரமாக வேலை வாங்குவாங்க. அதனால் உங்களுக்கு இன்று எரிச்சல் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் அபவாத பெயரை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்க முயற்சி பண்ணுவது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் உதவி செய்வதற்காக சில நண்பர்கள் முயற்சி செய்வார்கள். அந்த நண்பர்களின் முயற்சி வீணாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சங்கடமான நாள். விருச்சிக ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்த சந்திரன் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன சஞ்சலத்தை ஏற்படுத்துவார். இன்றைக்கி எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அலைச்சலை ஏற்படுத்தும். வீண் அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராசிக்கு சனி பார்வை இருக்கிறதுனால மந்தத்தன்மையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் சுறுசுறுப்பாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உத்தியோக ரீதியாக அலைச்சல் ஏற்படும். தொழில் ரீதியாக இழுபறி நிலைமை ஏற்படும். ஆனால் உழைத்த உழைப்புக்கு உண்டான பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்றது. எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பணம் உங்களுக்கு கைக்கு வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். தாயாரின் ஆரோக்கியம், வண்டி வாகன பராமரிப்பு போன்ற விஷயங்களில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்திற்கு விரயஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை. ஒன்றா குழந்தைகளுக்காக அல்லது உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களுக்காக செலவுகள் ஏற்படும். அப்படி செலவு பண்ணினா கூட தேவையில்லாத அபவாத பெயர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலமாக சில தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக பெரிய மனிதர்களின் சந்திப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள், இடமாற்றங்கள் போன்ற விஷயங்களுக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அனாவசியமான மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய செய்திகள் வரும். யாராவது உங்ககிட்ட தப்பாக பேசுவாங்க, உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்காது, உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சாதகமான செய்தி வரும் வரை பொறுமையாக இருப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மதிப்பு மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில முரண்பாடான கருத்துக்களை வெளிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யார் வெளியிடுவாங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. ஒரு சிலர் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. இது ரெண்டையுமே கேட்டு நீங்கள் மன சஞ்சலப்படாதீங்க, மன சந்தோஷப்படாதீங்க. எதையும் நிதானமாக எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திடீர் சுப செலவுகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால கையிருப்புகள் கரையும். அதற்கேற்றாற் போல பண வருமானமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ள நாள். தனுசு ராசி. இன்று உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். பண வரவுகள் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகும். ஆனால் குழந்தைகளின் செயல்பாடுகள் சில சமயம் அவங்க தகுதிக்கு குறைவாக இருக்குது. உங்கள் குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு சில விஷயத்தை பண்ணுவாங்க. அவர்களை நினச்சி சில சமயம் கவலைப்படுவீங்க. ஆனால் உறவினர்களின் வருகை காரணமாக இதெல்லாம் மாறுறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது.
பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள். உத்தியோக ரீதியாக லாபங்கள் பெருகக்கூடிய நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்கிற கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் நிதானமாக இருந்தால் தான் ஒற்றுமை ஏற்படும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசி மனக்கவலை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமான பேச்சுக்கள் மூலமாக உங்களுடைய தரப்பு நியாயத்தை விவரிக்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களின் வருகை காரணமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். கடந்த காலத்தில் உங்களின் செயல்பாடுகள் பெருமிதத்தை தரக்கூடிய வகையில் வளர்ச்சியை காணும் சூழ்நிலையை அமைத்து கொடுக்கும். நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். தந்தையுடன் இணக்கம் ஏற்படுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்குது. அதாவது 9ஆம் இடத்திற்கு சனி சந்திரன் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். அதே சமயம் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும். மதிப்பு மரியாதை உயரும். ஆன்மீக நாட்டம் அதிகரித்து குலதெய்வ கோயிலுக்கோ அல்லது ஆன்மீக ஸ்தலங்களுக்கோ, மலை மேல் இருக்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கோ சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள், சந்தோஷகரமான நாள். மகர ராசி. குடும்பஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை, ராசிக்கு நீச்ச செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால தவறான செயல்பாடுகள் மூலமாக இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையும் அலைச்சலையும் ஏற்படுத்தும், சுகக்குறைவை ஏற்படுத்தும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத நபர்களின் குறுக்கீடு உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். குடும்பத்தில் அனாவசியமான பணப்பற்றாக்குறை ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சங்கடமான நாள். குடும்ப விஷயத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. 3ஆம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தவறான புரிதல் காரணமாக வாக்குவாதத்தில் ஈடுபடும் வாய்ப்பு இருக்கிறதுனால அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்துவீர்கள். அடுத்தவர்களின் சொல்லாடலை புரிந்து கொள்ளாமல் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். அனாவசியமான கட்டமைப்பு ஏற்படும். பண விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்களுடன் செயல்பாடுகள் மூலமாக மன வருத்தம் ஏற்படும். உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பங்கு விஷயத்தில் தேவையில்லாத லீகல் கேஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் விஷயத்தில் அவப்பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. புரிதல் இல்லாத சூழ்நிலை ஏற்படுகின்ற சங்கடமான நாள். கும்ப ராசி. ராசியில் சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். 7ஆம் இடத்ததிபதியான சூரியன் உச்சபலத்தோடு இருக்கிறதும் சனி பார்வையில் இருக்கிறதும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் உங்கள் நண்பர்கள் இருப்பதற்கு உதவிகரமாக இருந்தாலும் அவர்களுடைய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் பலமும் ஆரோக்கியமும் முன்னேறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வியாபார செழிப்பு ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் நிகழக்கூடிய நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக சில தேவையற்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் புறந்தள்ளிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அவர்கள் செய்யும் சொல்லும் செயல்பாடுகளும் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறதுனால அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர்களின் தவறான நோக்கம் வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடுகள் பெருமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் நல்ல மார்க் வாங்கி உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்துவார்கள். நல்ல இடத்துல சீட்டு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவுபூர்வமான செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தும். வியாபார ரீதியாக குறிப்பாக அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் எதிர்பாலினத்தவர்களின் உதவியின் மூலமாக நன்மைகள் ஏற்படும். கடந்த காலத்தில் நீங்கள் யாருக்கிட்டையாவது உதவி கேட்டிருந்தீங்கனாலோ இல்லை யாருக்காவது நீங்கள் உதவி செஞ்சுருந்தார்களோ நீங்கள் அவர்களிடம் மீண்டும் உதவி கேட்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். மனசில் எந்த விதமான விகல்பமும் இல்லாமல் பேசுங்க. தவறான வார்த்தைகளை பிரயோகிப்பது உங்களுடைய மதிப்பை குறைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். மீன ராசி. விரயஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தும். குறிப்பாக ஆரோக்கிய செலவுகளை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும். இன்று வீண் செலவுகள் ஏற்படுறதுனால கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
2ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை சனி பார்வையில் இருக்கிறதுனால பண வரவிற்கும் குறைவு இருக்காது. அதே சமயம் வார்த்தைகள் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் பண தேவைகள் அதிகரிக்கின்ற ஒரு குழப்பமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய சுணக்கம் ஏற்படுகின்ற ஒரு சங்கடமான நாள். உடல் சோர்வு அதிகரிக்கும், மனச்சோர்வு அதிகரிக்கும், செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படும். ஆனால் குடும்பத்தில் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால கலைத்துறை நண்பர்களுக்கும் விவசாய நண்பர்களுக்கும் ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற ஒரு யோகமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். கடன் சார்ந்த தேவைகள் அதிகரிக்கிறதுனால கடன் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்குது. கடன் கொடுக்கறதுக்கும் யாரும் தயாராக இல்லைங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. ஆனால் நண்பர்கள் அல்லது இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். இருப்பினும் அனாவசியமான செலவுகள், பொருட்கள் விரயமாவது, களவு போவது போன்ற விஷயங்களால் மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். மே 16 வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. பூமி விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள்.